வெயில் ரொம்ப சாசியா இருக்குல்ல. ஹாய் கைஸ், இட்ஸ் மீ ஸ்டூபிட். இன்னைக்கு இந்த வீடியோவில் 2025 ரிலீஸ் ஆன நோவேக்சின் மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்ஷன் காமெடி. ஒருத்தன் 3வது மாடியில இருந்து கீழே விழுந்தானா, அவனுக்கு ஒண்ணுமே ஆகல. 3வது மாடியில இருந்து கீழே விழுந்தானா, அவனுக்கு சின்ன அடி கூட பண்ணலையா. கீழே விழுந்துட்டானா 3வது மாடியில இருந்து. தெரியலையா? அவனுக்கு பட்டதெல்லாம் பெரிய அடியா. சின்ன அடி படல, பெரிய அடி பட்டுச்சு. அரிக்கி எறிஞ்சு புடுவேண்டி. அப்படியே த்ரில்லர், இப்படி எல்லா ஜானரையுமே ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்க படம் தான் இந்த நோவேக்சின் மூவி. ஆக்சுவலாக 0 எக்ஸ்பெக்டேஷனில் ரேண்டமாக போய் பார்த்த மூவி தான் இந்த மூவி. இந்த பாய்ஸ் படத்தில் வருவான்ல ஜாக் குவைட், அவனே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்த மூவி தான் இந்த நோவேக்சின் மூவி. சரி வாங்க, இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்றதை வச்சு பார்ப்போம். ஆக்சுவலாக நோவேக்சின் அப்படின்றது என்ன அப்படின்னா, அனஸ்தீஷியா மாதிரி ஒரு மயக்கமாக்குற ஒரு பொருள். இந்த நோவேக்சின் வந்து டென்டிஸ்ட் ஏரியாவில் தான் நிறையா யூஸ் ஆகும். அதை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு பெயினே இருக்காது. அந்த விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறது தான் ஆக்சுவலாக இந்த படத்தில் ஜாக் குவைடுக்குமே ஒரு கண்டிஷன் இருக்கும், which is CIPA, congenital insensitivity to pain with anhidrosis. அந்த கண்டிஷன் இருக்கவங்க வந்து நாட் ஏபிள் டு ஃபீல் பெயின். என்னடா சொல்கிற, பெயினை வந்து ஃபீல் பண்ணவே முடியாதா, இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் அதில் சோகம் என்ன அப்படின்னா, ஆர்டினரி பீப்புள் பண்ணுற சில விஷயம் கூட உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எக்ஸாம்பிள், இப்போ நீ சாப்பிட்ற அப்படின்னா லிக்விட் ஃபார்மில் மட்டும்தான் உன்னால் கரெக்டாக சாப்பிட முடியும். சப்போஸ் சாலிட் ஃபார்மில் ஏதாவது சாப்பிட்ற அப்படின்னா நீ நாக்கை கடிக்கிறியா இல்லை அதை கடிக்கிறியானே உனக்கு தெரியாது. ஏன்னா நாக்கை கடித்தாலும் உனக்கு பெயின் இருக்காது. ஸோ வந்து நீ நாக்கை கடித்து முழுங்குறது கூட சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் வரம் ப்ளஸ் கைண்ட் ஆஃப் சாபம் தான். இந்த கண்டிஷனில் இருந்த ஜாக் குவைடுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து எல்லாரும் அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜாக் குவைடுக்கு வந்து ஃப்ரெண்டுன்னு ஒருத்தவங்க இருக்க மாட்டாங்க, ஃபேமிலினே யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. தனியான ஒரு லைஃப் வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். அவனுக்கு இருக்க ஒரே ஃப்ரெண்டு ஆன்லைன் கேமிங்கில் ஒரு ஃப்ரெண்டு இருந்திருப்பான். பட் அவங்களுமே 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டதே கிடையாது. ஜாக் குவைடு வந்து ஒரு சின்ன பேங்க்கில் அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். அவன் உண்டு, அவன் வேலை உண்டு, இதுதான் ஜாக் குவைடோட லைஃபு. பட் அந்த பேங்க்லேயே ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு மேலே ஜாக்குக்கு வந்து ஒரு கண்ணு. எப்படா பேசலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பான். பட் இவனோட கண்டிஷன் தெரிஞ்சால் இவங்களும் பேசாமல் போயிடுவாங்க அப்படின்ற ஒரு பயத்தில் இருந்துக்கிட்டு இருப்பான். ஒன் டே அன்எக்ஸ்பெக்டட்லி 2 பேரும் பேசிக்கிடுவாங்க. நல்லா பேசுகிறாங்கன்றனால லஞ்ச் போவாங்க, டின்னர் போவாங்க, நல்லா பேசுவாங்க, நல்லா பழகுவாங்க. நான் எதை சொல்கிறேன் தெரியுதா? என்ன சொல்கிறீங்க? இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ஜாக் எந்திரிக்கிறதே ரொம்ப ஹாப்பியாக எந்திரிப்பான். ஏன்னா ஜாக்கோட லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது. நம்மளோட இன்செக்யூரிட்டி எல்லாம் போயிடுச்சு, இனிமேல் நம்ம தான் அப்படின்ற மாதிரி அந்த வைப்லேயே மாசாக கிளம்பி பேங்க் வந்திருப்பான். பார்த்தா பேங்க்கில் வந்து ராபரி பண்ண 3 பேர் வந்திருப்பாங்க. முடிஞ்சு வேலட்டோட கோட் மேனேஜர்கிட்ட கேட்டிருப்பாங்க. அவன் சொல்லலைன்றனால அவனை ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் யார்? அசிஸ்டன்ட் மேனேஜர் ஜாக்கு. அவனை கூப்பிட்டு விசாரிக்கிறப்ப அவனுமே சொல்லியிருக்க மாட்டான். பட் இந்த டைம் வந்து அவங்க கன்னை தூக்கி அவனோட நியூ கேர்ள் ஃப்ரெண்டான செரி மேலே வைக்கிறாங்க. ஜாக் இஸ் ரன்னிங் அவுட் ஆஃப் ஆப்ஷன். ஸோ அந்த கோட் என்னன்னு சொல்லிடுறான். அந்த ராபர்ஸ் வந்து பணத்தை எடுத்தது மட்டும் இல்லாமல் செரியையும் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ ஜாக்குக்கு என்ன பண்ணுறதே தெரில. ஸோ அந்த போலீஸ் அங்கே வந்திருப்பாங்க. போலீஸோட கன்னையும் அந்த காரையும் எடுத்துகிட்டு அவங்கள சேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆக்சுவலாக ராபர்ஸ் வந்து 2 காரில் வந்திருப்பாங்க. ஒரு காரில் வந்து 2 ராபர்ஸ் அப்புறம் அந்த செரியை கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. இன்னொரு காரில் வந்து ஒரு ராபர் மட்டும் போயிருப்பான். இவங்களை சேஸ் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கும்போதே அந்த 2 காரும் 2 வேளை வந்து பிரிஞ்சிடும். ஜாக் வந்து புத்திசாலித்தனமாக ஒரு விஷயம் பண்ணி கரெக்டாக தப்பான ஒரு டிசிஷன் எடுத்து ஒரு ராபர் மட்டும் இருக்க காரை சேஸ் பண்ணி போயிருப்பான். அங்கே போயிட்டு பார்த்தா ஜாக்குக்கும் அந்த ராபருக்கும் ஹோட்டலில் இருக்க கிச்சன் ஏரியாவில் சரியான ஒரு ஃபைட் நடக்கும். ஆக்சுவலாக வந்து நீங்கள் இதுவரை யாரு கூட லைஃப்பில் சண்டையே போட்டதில்லை, அதுக்காண்டி தான் சேஃப்டிக்கு கையில் கன்று கொண்டு போயிருக்கீங்க. பட் அந்த கன்று வந்து சரியாக கொதிச்சுக்கிட்டு இருக்க ஆயில் ஃப்ரையருக்குள்ளே விழுந்துருச்சு. ஆப்போசிட்டில் இருக்கிறவனை அடிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட ஸ்ட்ரென்த் இல்லை. ஒன்லி கன்னை வச்சு நீங்கள் மிரட்டலாம், இல்லைனா ஷூட் பண்ணலாம். இதுதான் உங்கள் ஆப்ஷனு. பட் அந்த கன்று வந்து ஆயில் ஃப்ரையருக்குள்ளே கிடக்கு. நீங்கள் இப்போ என்ன பண்ணுவீங்க? என்ன சொல்கிறீங்க? அப்புறம் அந்த ராபர் மூலிமா கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வச்சு ஒரு டேட்டூ ஷாப் போயிருப்பான். அங்கே பார்த்தீங்கன்னா இதை விட பெரிய ஒரு ஃபைட் நடக்கும். ஹோட்டலில் நடந்த ஃபைட்டில் கூட ஓரளவுக்கு அடிக்கிற அளவுக்கு தான் இருந்திருப்பான். பட் இந்த டேட்டூ ஷாப்பில் நடக்கிற ஃபைட் வந்து அவன் பார்த்தா சரியான மாடுமான்னு இருப்பான். அவன் கூட எப்போ அவன் சண்டை போடுவான் அப்படின்ற மாதிரி தான் ஸ்டார்டிங் இருக்கும். பட் அந்த ஃபைட்டுமே இன்டென்ஸ்டாக சூப்பராக போயிருக்கும். நெக்ஸ்ட் அங்கேருந்து கிளம்பியிருப்பான். இப்போ இந்த இன்னொரு காரில் 2 ராபரு அந்த செரி போயிருப்பாங்களே, அதில் ஒரு ராபரோட தம்பி தான் இப்போ அந்த ஹோட்டல் ஏரியாவில் சண்டை போட்டவன். இந்நேரம் அவன் நம்மளோட பிளேஸ்க்கு வந்திருக்கணும். பட் வரலைன்னா அங்கே ஏதோ ப்ராப்ளம் நடந்திருக்கு, நான் போய் பார்க்குறேன்னு இருப்பான். அப்படியே அந்த
அந்த ராபர் அவன் வீட்டில் செக் பண்ணலான்னு போயிருப்பான். அங்கே பார்த்தா அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸு. உள்ளே பார்த்தா ஜாக் நின்றுக்கிட்டு இருப்பான். இவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஃபைட் போய்கிட்டு இருக்கோம். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஃபைட்டே காமெடியாக மாறும். அப்போ வந்து ஜாக்குக்கு ஹெல்ப் பண்ணுறக்கு ஒருத்தன் வந்திருப்பான். இது ஒரு ட்விஸ்ட்டு. அப்புறம் அங்கேருந்து கிளம்பி அந்த செரி இருக்க பிளேஸ்க்கு ஜாக் போயிடுவான். அங்கே பார்த்தா ஒரு ட்விஸ்ட் வரும். அவ்வளோதான், இந்த விஷயம் நடந்துருச்சு, படம் முடிஞ்சு நீங்கள் போவீங்க. பார்த்தா திருப்பி அதிலேருந்து லீட் எடுத்து படத்தை கொண்டு போய்கிட்டு இருப்பாங்க. ஒரு விஷயம் முடிஞ்சு நினைப்பீங்க, பட் அந்த விஷயம் இன்னொரு விதமாக ஸ்டார்ட் ஆகி வந்துக்கிட்டு இருக்கும். இப்படி ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் இருக்கிற மாதிரி ஒரு மூவி பார்க்கணும் அப்படின்னா கிவ் அ ட்ரை. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஒர்த்தான ட்ரை தான். யூ வில் பி சர்ப்ரைஸ்ட். ஐ வில் see you in next video. Until then, peace.